கடைசி 6 நாட்கள் ஓகேங்களா. ரொம்ப எக்ஸாமுக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டோம். நிறைய நண்பர்கள் பயமாக இருக்குது, எப்படி படிக்கிறதுனே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க, படிங்க, படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வேலையை வாங்க முடியும் ஓகேங்களா. தயவு செஞ்சு டீமோட்டிவேட் ஆகாதீங்க. இந்த டைம் நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததை விட இப்போ நீங்கள் படிக்க போகிறது தான் ரொம்ப 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 முக்கியம். இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் உட்காந்து இருக்கிற 6 நாட்களில் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்னால் முடியாது, இவங்க இவ்வளோ படிச்சிட்டாங்க, என் ஃப்ரெண்டு இவ்வளோ படிச்சிட்டாங்க, நான் இன்னும் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. அவங்க படித்தா அது அவங்க படித்தது ஓகேங்களா, அது உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. நீங்கள் உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்கள். நிறைய பேர் என் ஃப்ரெண்டு இவ்வளோ படிச்சிட்டாங்க, நான் இன்னும் இவ்வளோ முடிக்காமல் இருக்கேன், அவங்க சிலபஸை முடிச்சுட்டு ரிவிஷனே 1 மாதம் பண்ணுறாங்க, நான் இன்னும் கூட சிலபஸை முடிக்கலை அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. பட் யாரும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களை நீங்களே டிப்ரெஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு உட்காந்து படிங்க. 6 நாள் இருக்குது, இன்னும் 6 நாள் இருக்குது. இந்த 6 நாட்களில் ஒரு நாளைக்கு நீங்கள் 1 யூனிட்டை ஜிஎஸ்சில் ரிவிஷன் பண்ணால் கூட 6 யூனிட்டை முடிக்கலாம் ஓகேங்களா. தமிழை பொறுத்த வரைக்கும் 1 யூனிட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு ரிவிஷன் பண்ணால் கூட 7 யூனிட் இருக்குது. அதில் இடையில் இருக்கிற அந்த கலை சொல்லே ஒரு 2-3 யூனிட்டில் வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் இருக்கிற 7 யூனிட்டையும் தாராளமாக இருக்கிற 6 நாட்களில் ரிவைஸ் பண்ணலாம். மேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு 2 டாபிக் நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட இருக்கிற 6 நாட்களில் 10 டாபிக் தான் இருக்குது மேக்ஸ் சிலபஸில், ரீசனிங் இல்லாமல் ஓகேங்களா. அந்த 10 டாபிக் நீங்கள் 6 நாளில் முடிக்கலாம் ஓகேங்களா. தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இருக்கிற 6 நாளில் நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 3 மணி நேரத்தில் 200 கேள்விக்கும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், எதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கி நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணலாம், மேக்ஸுலேருந்து எல்லாமே நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவிஷன் தான் உங்களை வேலை வாங்க வைக்கும் ஓகேங்களா. ரிவிஷனும் டெஸ்ட்டும் ஓகேங்களா. நீங்கள் டெஸ்ட் பேட்ச், ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச்சு ஆல்ரெடி சேர்ந்து இருந்தீங்கன்னா, டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே படித்து ஆன்சர் பண்ணுற அந்த ஒரு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக ரிவிஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 மஸ்ட். ஆல்ரெடி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. நிறைய பேர் என்ன நினைப்போன்னா, நான் முக்கியமான டாப்பிக்லாம் லாஸ்ட்டில் படிக்கலான்னு விட்டுட்டேன், ஸோ இப்போ உட்காந்து படிக்கிறேன்னு படிச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணாமல் போயிடுவீங்க. இதிலேருந்து கொஸ்டின் வந்தாலும், ஆல்ரெடி நீங்கள் படித்ததுலேருந்து கொஸ்டின் வந்தாலும் சரியாக ரிவிஷன் பண்ணாமல் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ படிக்கிறதையும் அறகுறையாக தான் படிப்பீங்க, இதுலேயும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, இதுலேயும் மார்க் போயிடும், அதுலேயும் மார்க் போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி படித்த எல்லாத்தையும் உட்காந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். 1 முறை 2 முறை டைம் கிடைச்சா எத்தனை முறை ரிவைஸ் பண்ண டைம் கிடைக்குதோ அத்தனை முறை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்ததா ஓகேங்களா, புதுசாக அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில டாப்பிக்கை கடைசியாக படிக்கலான்னு விட்டுட்டேன், ஆனால் டைம் ஆகிடுச்சு, இப்போ நான் அது உட்காந்து படிக்கிறேன்னா படிக்கக்கூடாது ஓகேங்களா. அப்படியே நீங்கள் படித்தாலும் என்ன பண்ணணும், மினிமமாக ஒரு 1 ஹவருக்கு மேலே அதுக்கு செலவு பண்ணக்கூடாது. புதுசாக ஒரு டாபிக் படிக்க போகிறேன்னா ஓகேங்களா, மிஸ் பண்ண டாபிக் கடைசியாக நம்ம எல்லோரும் வச்சுருப்போம், கடைசியாக இதை படிச்சிக்கலாம் அதை படிச்சிக்கலான்னு. ஒரு நாளைக்கு இருக்கிற 6 நாளில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. மற்ற டைம் நீங்கள் என்ன தான் பண்ணணும், ரிவைஸ் தான் பண்ணணும் ஓகேங்களா. டெஸ்ட்டு இருந்தால் எழுதி பாருங்கள். மினிமம் நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 2 டெஸ்ட்டாச்சும் நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் ஓகேங்களா. மினிமமாக நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் எத்தனை நாள் எழுதியிருக்கலாம், மினிமமாக 200 கொஸ்டின் டெஸ்ட்டு வரப்போகிற 6 நாளில் ஒரு 2 டெஸ்ட்டாச்சு, எந்த இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா. ஒரு 200 கொஸ்டின் எடுத்து 3 மணி நேரத்தில் உங்களால் முடிக்க முடியுதா, டைம் செட் பண்ணிவிட்டு உட்காந்து 3 மணி நேரம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப 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 முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் தான். எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, டைமை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியலனா. முன்னாடி இருந்த தமிழ் சிலபஸ் ஓகேங்களா, அது எப்படி இருக்குன்னா, பழசு ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த கேள்விக்கு அந்த ஆன்சர்னு ஈஸியாக தமிழை 45 நிமிஷத்துலாம் முடிப்பாங்க ஓகேங்களா. தமிழை 45 நிமிஷத்துலேருந்து 1 ஹவருக்குள்ளவே தமிழை முடிச்சிடலாம், 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா வாட் இஸ் வாட்னு இருக்கும் தமிழில் ஓகேங்களா. நிறைய நம்ம இலக்கணத்தை படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்காது. மேக்ஸிமம் என்னென்னா அப்படியே படித்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கு இது ஆன்சரா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜஸ்ட்டு நம்ம நல்லா படிச்சிருந்தோன்னா ஆன்சரை ஒரு 45 நிமிஷத்துலேயே 100 கேள்வியை கூட முடிக்கலாம். ஆனால் இப்போ மாற்றிருக்கிற புதிய சிலபஸ் படி ஓகேங்களா 85% என்ன இலக்கண பாட்டு தான் ஓகேங்களா. 15 கொஸ்டின் மட்டும்தான் திருக்குறள், இந்த அறநூல்கள், இதெல்லாம் வந்து 15 கேள்விகள். மற்ற டாபிக் எல்லாமே நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியான தலைப்புகள் தான் எல்லாமே. அதனால் நம்ம என்ன பண்ணணும்,
இருக்கிற 85%லையும் டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தமிழை ஒரு 1 ஹவரில் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? முன்னாடி 45 நிமிஷத்துலேயே கூட முடிக்கலாம் நல்லா படிச்சிருந்தா. ஆனால் இப்போ 45 நிமிஷம் போதாது. ஓகேங்களா? நம்ம படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுனால மினிமம் ஒரு 1 ஹவராச்சும் தேவைப்படும். எப்படியாச்சும் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழை முடிக்க பாருங்கள். தமிழுக்கு ஒரு 1 ஹவர். ஜிஎஸ்க்கு 75 கேள்விகள். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே பிரச்சனை வரும்னா, ஜிஎஸ் கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 100 கொஷின் தமிழ் இருக்குங்களா, 1 2 3 100 கொஷின் தமிழ் இருக்கும். இதில் பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரைட்டாக எல்லாமே தமிழாக இருக்கும், லைனாக ஆன்சர் பண்ணிகிட்டே வரும். இதுக்கு அடுத்ததாக ஜிஎஸ் பார்த்துக்கு நம்ம போகும்போது என்ன வரும்னா, இப்போ 101லேருந்து 112 வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 112 வரலாம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் இருக்கும். திடீர்னு 113லேருந்து 115 வரைக்கும் திடீர்னு ஒரு மேக்ஸ் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு 2 மேக்ஸ் 3 மேக்ஸ்னு 3 கொஸ்டின் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை உட்காந்து போடுவாங்க, 113 உட்காந்து போடுவாங்க, போடுன்னு போட்டுகிட்டே இருந்தால் ஆன்சரே வராது, 10 நிமிஷம் போய்டும் இதுலேயே. ஓகேங்களா? அடுத்ததான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் பார்த்துக்கலாம் மேக்ஸை மட்டும் லாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எழுதி வச்சுட்டு 113 114 115ன்னு நம்பர் எழுதி வச்சுட்டு கடைசியாக பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. இது ரெண்டுத்துலேயும் என்ன மிஸ்டேக் வரும்னா, இப்போவே நீங்கள் ஃபஸ்ட்லேயே உட்காந்து மேக்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கணக்காக இருந்தால் ஓகே, தெரியாத கணக்கு நான் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 நிமிஷம் ஒரே கொஸ்டினுக்கே போயிடும். ஓகேங்களா? அதனால் என்ன ஆகிடும்னா, பின்னாடி நீங்கள் வரப்போகிற கொஸ்டினுக்கு ஏனோ தானோன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும் கடைசியில் இருக்கிற ஒரு 20 கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? அடுத்ததா லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்ச கொஸ்டின், லாஸ்ட்டு ஒரு ஜிஎஸ் ஆன்சர் பண்ணிகிட்டே வருவோம், மேக்ஸை கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நிற்கும். ஓகேங்களா? 2 மணி நேரம் தமிழுக்கும் ஜிஎஸ்க்குமே போய்டும், அரை மணி நேரம் தான் தமிழுக்கு இருக்கும், மேக்ஸுக்கு இருக்கும். அந்த அரை மணி நேரத்தில் என்ன ஆகுனா, நம்மளால் ஒரு 10 சம்முக்கு மேலே போட்டு பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுலேயே நமக்கு தெரியாத சம் ஏதாச்சும் ஒரு 2 3 சம்மு வந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். அதனால் இந்த கொஸ்டினையும் ஓகேங்களா, இந்த இதுலேயும் என்ன ஆகிடும்னா, இந்த 10 கொஸ்டின் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? 10 to 15 கொஸ்டினுக்கு மேலே நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது, டைம் பத்தாது. 30 நிமிஷத்தில் நீங்கள் 25 மேக்ஸிம போடணும்னா நீங்கள் ரொம்ப 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 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் 25 கொஸ்டினாக 30 நிமிஷத்தில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். மேக்ஸ் நான் ஆவரேஜாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா உங்களால் 30 நிமிஷத்தில் கடைசியில் 25 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. மினிமம் 10 to 15 கொஸ்டினுக்கு மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒன்று சொல்கிறேன், இதை வேணால் நீங்கள் மாடல் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டு ஃபைனல் எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 113லேருந்து 115 வரலும் மேக்ஸ் இருக்குன்னா பார்த்ததும் எனக்கு இந்த 114 ஓகேங்களா, 113 114 115 3 சம் இடையில மேக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். பார்த்ததுமே எனக்கு 114க்கு 2 ஸ்டெப் போட்டாலே ஆன்சர் வரும். இந்த நான் ஆல்ரெடி பார்த்த மாடல். ஸோ இந்த ஸ்டெப் சம்முக்கு 2 ஸ்டெப்லேயே எனக்கு ஆன்சர் வரும், ஆல்ரெடி நான் பார்த்த மாடல்னு இந்த சம்முக்கு தெரியுதுன்னா இந்த சம்மோட ஆன்சரை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சரை மார்க் பண்ணிக்கணும். 115 எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னா இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆன்சர் பண்ணிடணும். எனக்கு 113 மட்டும்தான் தெரியாதுன்னு லாஸ்ட்டில் 113 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 113 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். ஓகேங்களா? எதுலையுமே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் கடைசியில் அதிகமாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸுக்கு. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்லே டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களால் இருக்கிற ஒரு 20 கொஸ்டினுக்கு பிபிபின்னு ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், இடையில் பார்த்தது எனக்கு 2 சம்முக்கு ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்லேயே ஆன்சர் வரும். ஆல்ரெடி இந்த மாடல் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிந்தால் தயவு செஞ்சு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. மேக்ஸை படித்து பாருங்கள், ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும்னு தெரியுதா அந்த செம்மை போடுங்க. அல்லது நிறைய எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அடுத்த செம்முக்கு போயிடுங்க. ஓகேங்களா? இப்போது நான் 114 115 எனக்கு தெரிஞ்சிச்சு, 2த்தையும் மார்க் பண்ணிவிட்டு 113 மட்டும் தெரியல, நான் பின்னாடி எழுதி வச்சுக்கிறேன். அப்படியே நான் ஜிஎஸும் மேக்ஸும் சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணிகிட்டே வரேன், 2த்தையும் பண்ணிகிட்டே வரேன். திடீர்னு 134லேருந்து 142 வரைக்கும் மேக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதில் எனக்கு ஒரு 5-6 செம்முக்கு ஆன்சர் தெரியுது, பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுதுன்னா அந்த பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுற செம்மை தயவு செஞ்சு போட்டுருங்க. இப்போவே தெரியாத செம்மை மட்டும் எனக்கு 138 தெரியல, 141 தெரியல, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதை கடைசியில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில செம்மை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த செம்மெல்லாம் கூட நீங்கள் தயவு செஞ்சு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்னு வச்சுருங்க.
ஏன்னா நீங்கள் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு டைம் பத்தாது. இப்படியே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. பார்த்ததும் உங்களுக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் ஆச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. மீதம் இருக்கிற 15 கொஸ்டினை உங்களால் 1/2 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? 30 நிமிஷம் 15 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷத்தில் நம்மளால சால்வ் பண்ண முடியாதா? சப்போஸ் ஆன்சரே வரலனாலும் லாஸ்ட்டில் ஏதாச்சும் நம்ம மேனேஜ் பண்ணி டைமை மேனேஜ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஆனால் 25 கொஸ்டினை 1/2 மணி நேரத்தில் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஜிஎஸ்க்கு ஆன்சர் மார்க் பண்ணிகிட்டே வரும்போது மேக்ஸுக்கும் பார்த்ததும் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வரும்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அதுக்கு ஆன்சரை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? மினிமம் ஒரு 10 கொஸ்டினுக்காச்சும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? மிச்சம் 15 கொஸ்டின் தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த 15 கொஸ்டினை நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற 1/2 மணி நேரத்தில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் முன்னாடியே முடித்தா கூட பரவாயில்ல. ஓகேங்களா? நான் 2.25 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டேன், மீதம் 45 நிமிஷம் எனக்கு இருக்குன்னா நீங்கள் 45 நிமிஷத்தை ரிலாக்ஸாக மேக்ஸுக்கு செலவு பண்ணலாம். உங்களுக்கு டைம் அடி வாங்குறதே என்னென்னா தமிழில். ஓகேங்களா? தமிழ் ஓரளவுக்கு 1 மணி நேரத்தில் முடிக்கலாம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்டுட்டா நம்ம படித்து யோசித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தடை நீங்கள் நார்மல் டெஸ்ட்டில் ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு மாடல் டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபைனல் எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமில் அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அப்படியே போய் ஃபைனல் எக்ஸாமில் நான் அப்ளை பண்ணேன், ஓகேங்களா, இதே மாடலில் ஆன்சர் பண்ணேன், கரெக்டாக வரலன்னு சொல்லாதீங்க. மேக்ஸிமம் ஓகேங்களா எல்லாருக்கும் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே எனக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. மேக்ஸுக்கு சொல்கிறேன், அதை ஆன்சர் பண்ணிவிட்டு தெரியாதது மட்டும் கடைசியில் சால்வ் பண்ணுங்கள். டைம் உங்களுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? தயவு செஞ்சு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபாயிலே நல்ல வாட்செலாம் இருக்குது. தயவு செஞ்சு வாட்ச் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? நார்மல் வாட்ச், டயல் வாட்ச் வாங்கிக்கோங்க. முள் இருக்கிற வாட்சா, ஸ்மார்ட் வாட்ச்லாம் அலோடு கிடையாது. ஸோ தயவு செஞ்சு ஒரு வாட்ச் வாங்கிக்கோங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே தமிழை முடிக்க பாருங்கள். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே ஜிஎஸை முடிக்க பாருங்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் மேக்ஸை முடிக்க பாருங்கள். இப்படி தான் நம்ம பிரிச்சுக்கணும். அல்லது ஜிஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே நம்ம இடையில 10 சம்மு சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஜிஎஸ்க்கு கொஞ்சம் டைமை கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தோன்னா மேக்ஸும் ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸ்கோரிங் சப்ஜெக்டே இங்கே மேக்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்த்தோன்னா ஸ்கோரிங் சப்ஜெக்டே இங்கே மேக்ஸ் தான். ஏன்னா நம்ம என்ன தான் தமிழில் ஒரு 92 93 வச்சு கூட வச்சுப்போம், 95 வச்சுப்போம் தமிழில். ஜிஎஸ்ல ஆவரேஜாக ஒரு 55. ஓகேங்களா? இவ்வளோ வச்சுக்கலாங்களா? அடுத்து நம்ம மேக்ஸில் ஒரு 20 தான் வாங்குகிறோம். 20 இல்லை, கடைசி டைமில் நான் போடுறேன் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் தான் போடுறேன்னு போட்டிங்கன்னா ஒரு 170 கிட்ட தான் ஒரு 10 15 பேலன்ஸ் 1 10 16. ஓகேங்களா? 165 தான் வரும். நீங்கள் கடைசி நேரத்தில் மேக்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 கொஸ்டினுக்கு மேலே உங்களால் போட முடியாது. கடைசி 1/2 மணி நேரம் தான் நான் மேக்ஸு போட்டேன், ஓகேங்களா, அவ்வளோவா நான் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி 1/2 மணி நேரத்தில் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. 15 கொஸ்டினுக்கு மேலே உங்களால் சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அல்லது தமிழையும் ஜிஎஸ்ஸையும் சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு 25 கொஸ்டின் உட்காந்து 1 மணி நேரத்தில் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? உங்களோட மெத்தட் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் தமிழ்லையும் ஜிஎஸ்லையும் நம்ம என்ன தான் மார்க் எடுத்தாலும் சரி, நம்ம மேக்ஸில் மார்க் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 20 ஆச்சு எடுக்கணும். இல்லை 20 to 23 கூட எடுக்கலாம். ஓகேங்களா? மினிமமே 20 to 23 எடுத்தால் தான் நம்ம நல்ல ஒரு போஸ்டிங்காக வாங்க முடியும். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், ஓகேங்களா, எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டால் வேலை கிடைக்குன்னு கேட்குறீங்க. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, 170+ இருந்தால் போதும், 180+ இருந்தால் போதும், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் யாராலையும் இவ்வளோ தான் கட் ஆஃப்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாமோட டஃப்னஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறவங்க ஓகேங்களா எவ்வளோ நல்லா எல்லாரும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது தெரியல. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் பேர்கிட்ட குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் இருக்கிற வேகன்சியில் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட், இதில் கேஸ்ட் வைஸ் எல்லாம் பிரிஞ்சா ஓகேங்களா இவ்வளோ வரும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 168 170 சம்திங் வந்துச்சு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கெலாம். ஓகேங்களா? இந்த டைம் கொஷின் பேப்பரோட டஃப்னஸை பொறுத்து தான் கட் ஆஃப் முடிவு செய்யப்படும். இவ்வளோ தான் கட் ஆஃப்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எக்ஸாம் முடிஞ்சே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இங்கே நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டுட்டு தோராயமாக ஒரு கட் ஆஃப் மார்க்கை சொல்லுவாங்க.
ஆனால் அதுவுமே ஃபைனல் கட் ஆஃபாக இருக்காது. ஓகேங்களா, 160க்குலாம் கிடைக்கும், 162க்குலாம் கிடைக்கும்னு லாஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கட் ஆஃப் லாஸ்ட்டில் 168 போய் நின்றுச்சு. ஓகேங்களா, 168 மினிமம் 168ன்னு நினைக்கிறேன், 168 கிட்ட போய் நின்றுச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், மினிமம் ஒரு 175+ ஆச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்கிற காம்படிஷன் அதிகம். ஓகேங்களா, அதுக்குன்னு எல்லாரும் படிச்சிட்டாங்க, நான் இன்னும் கம்மியாக தான் படிச்சிருக்கேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். இருக்கிற 6 நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங்கை வாங்க முடியும். ஓகேங்களா, தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகியோ டிமோட்டிவேட் ஆகியோ இருக்கிற 6 நாட்களை படிக்காமலோ லத்தாஜிக்காவோ ஓகேங்களா ரொம்ப கேர்லெஸ்ஸாகவோ விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு படிங்க. இருக்கிற 6 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபுல் டெஸ்ட் ஆச்சும் எழுதுங்க. 200 கொஸ்டினை 3 மணி நேரத்தில் உங்களால் எழுதி முடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட்டாச்சும் எழுதுங்க. மினிமமாக 2 சொல்கிறேன், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். நீங்கள் ஒரு 2 டெஸ்ட் எழுதினாலே உங்களால் ஓரளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களால் பார்த்துக்க முடியும். அதனால் 200 கொஸ்டினை 3 மணி நேரத்தில் முடிக்க முடியுதா அப்படின்னு டைம் செட் பண்ணிவிட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல உட்காந்து கண்டினியூஸாக எழுதுங்க. 1 மணி நேரம் எழுதுகிறேன், திரும்ப ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து 1 மணி நேரம் எழுதுறேன்னு எழுதக்கூடாது. கண்டினியூஸாக 3 மணி நேரம் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் பேப்பர் உட்காந்து தயவு செஞ்சு எழுதுங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பேப்பரும் சொல்லிட்டேன், மேக்ஸும் சொல்லிட்டேன். ஸோ தயவு செஞ்சு படிங்க. படிக்கிறத விட்டுறாதீங்க, ரிவிஷன் பண்ணுறதை விட்டுறாதீங்க. புதுசாக ஏதாச்சும் படிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் ஓகேங்களா மினிமமாக அதை படிச்சுட்டு மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று, எல்லோரும் கரண்ட் அஃபேர்ஸ் பின்னாடியே ஓடிட்டு இருக்காதிங்க. கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் ஒரு கடல் மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் எல்லாம் படிக்க முடியாது. உங்களால் உங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸை மட்டும் படிச்சுட்டு மற்ற சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே கடல், அதில் குதிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நீந்தி வெளியில் வர முடியாது. ஸோ சயின்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் தவிர்த்துக்கிறதே நல்லது. ஆல்ரெடி இங்கே படிச்சிருந்தா ஓகே, அப்படி இல்லை நான் ஒன்றுமே படிக்கலைன்னா ஜஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போங்க. 5 கேள்விகள் தான் அதுலேருந்து வரப்போகுது. இந்த 5 கேள்விகளை மட்டும் படிக்கிறேன்னு உட்காந்து மீதம் இருக்கிற 70 கேள்விகளை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற சப்ஜெக்ட் மற்ற யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு சயின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா ஓகே, புதுசாக படிக்கிறேன்னா சயின்ஸ்லாம் இந்த டைமில் படிக்காதீங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான ஒரு சில டாபிக்ஸ் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் முழுக்க உட்காந்து சயின்ஸே கடைசி நேரத்திலாம் படிக்காதீங்க. தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் ஓகேங்களா, இதில் ஜிஎஸ்ல நீங்கள் 4 யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். என்னென்னா இது சொல்லவே மறந்துட்டேன், என்னென்னா யூனிட் 3 to ஓகேங்களா, யூனிட் 3 to 6 ஓகேங்களா. ஜாகிரஃபி கூட நீங்கள் படிச்சிருந்தா, ஜாகிரஃபி நான் ஒன்றுமே படிக்கலைன்னா 10th புக்கில் இருக்கிற அந்த ஒரு 7 லெசன் இருக்கும் ஓகேங்களா, அந்த 7 லெசனை படிச்சுக்கோங்க. இமயமலையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எல்லா வாட்டியும் கேட்குறாங்க, அதை படிச்சுக்கோங்க. 6 ஓகேங்களா, ஆறுகள், இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள்னு 2 இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. மண் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு சார்ந்து ஒரு 2 லெசன் இருக்கும் ஓகேங்களா, தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு 2 லெசன், லாஸ்ட் 2 லெசன் இருக்கும், அந்த லெசனை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தொழிற்சாலைகள் சார்ந்த ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா, அதான் முக்கியமாக ஒரு 7 லெசன் இருக்குது ஜாகிரஃபியில், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அது மட்டுமே போதுமானதாகவே இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக இந்த யூனிட் 5, யூனிட் 6 ஓகேங்களா, இதில் எக்கனாமிக்ஸ் இருக்க போது. அடுத்ததாக யூனிட் 6ல் ஓகேங்களா தமிழ்நாடு சொசைட்டி, நம்ம யூனிட் 6 முன்னாடி இருந்த அந்த டாபிக் அப்படியே இருக்க போது. ஸோ இது எக்கனாமிக்ஸ். அடுத்ததாக தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க போது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை தேர்றேன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் மூழ்கிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸை லிமிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கீழே ஒர்க் அவுட் ஆகுது ஓகேங்களா, கரெக்டாக செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணனா லாஸ்ட்டில் டைம் பத்தாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகேங்களா, கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்லேயும் நீங்கள் ஃபைனல் குரூப் 4 எக்ஸாம்லேயும் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க, உட்காந்து படிங்க. 6 நாள் இருக்குது, தயவு செஞ்சு டிப்ரெஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக படிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், படிக்கிறேன்னு தூங்காமல் கூட படிக்காதீங்க. மினிமம் எவ்வளோ நேரம் தூங்கணுமோ ஒரு 5-6 மணி நேரம் தூங்கணும்னா அந்த 5-6 மணி நேரத்தை தூங்குங்க. தூங்காமல் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும். எக்ஸாமில் கரெக்டாக சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போய்டும் ஓகேங்களா. அதனால் நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இருக்கிற 6 நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிறேன்னு
பழசை படித்ததை மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி படித்ததை திரும்ப திரும்ப படித்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கேள்விகள் வரும் அப்படின்னு நினச்சி போய் எக்ஸாம் எழுதுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டால், நிறைய பேர் ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு தெரியாத மாதிரி வரும். நிறைய டைமு எக்ஸாமில் என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே நமக்கு தெரியாத மாதிரி வரும். அந்த கொஸ்டினை பார்த்ததும் கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்ற நினைப்புக்கு வந்துடாதீங்க. அடுத்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரியலையே அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. ஓகேங்களா, அதிலே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான், ஒரு கொஸ்டின் தெரியலனா அடுத்த கொஸ்டினுக்கு தயவு செஞ்சு போயிடுங்க. அதிலே உட்காந்து நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். ஓகேங்களா, எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதை ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் யோசிச்சா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட உட்காந்து அந்த கொஸ்டின் கூட உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கலாம். ஓகேங்களா, அதுக்குன்னே தெரியாத கொஸ்டின் கூட உட்காந்து ஃபஸ்ட்லேயே சண்டை போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நமக்கு தான் பிரச்சனை. ஓகேங்களா, அதனால் உட்காந்து படிங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில்லப் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ ஓஎம்ஆர் ஷீட் புதுசாக மாற்றிருக்காங்க. ஆனால் ஈஸி தான், ரொம்ப ஈஸி. முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஈஸியாக அதை நம்ம முன்னாடி இருந்த மாதிரி, முன்னாடி எப்படி இருக்குன்னா ஏபிசிடிலாம் கூட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, ஈஸி தான். நான் எதுக்கும் அது வேணால் ஒரு வீடியோ போடுறேன், ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா, வேறு ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்ததாக நம்ம நேற்றுக்கு வச்ச ஓகேங்களா தமிழோட டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம், 100 கேள்விகள். அந்த கேள்விக்கான கீ ஆன்சர் வீடியோவை அடுத்ததாக பார்க்கலாம். நன்றி.